அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் தேவ பிள்ளைகளே. இந்த நாட்களிலே நாம் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின் பின்பகுதி, ஆட்டு குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை, அதாவது பிசாசை ஜெயித்தார்கள் என்ற வசனத்தின் அடிப்படையிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். குறிப்பாக நாம் கடந்த வாரங்களாக என்ன பார்த்து வருகிறோம்? நாம் ஒரு முக்கியமான கேள்விக்கு பதிலளித்து கொண்டிருக்கிறோம். என்னது? இந்த சத்தியம் நாம் தியானிப்பதற்கு பின்னணியே நாம் ஏற்கனவே சொன்னோம். இந்த உலகத்தில் கடைசி காலத்தின் அந்த அறிகுறிகளாகிய பல்வேறு வேதனைகள், பல்வேறு அழிவுகள், இந்த பூமியிலே இயற்கை சீற்றங்கள் இந்த உலகத்திலே நடந்து வருகிறதே நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ இதன் நடுவிலே இந்த அழிவுகள் இவைகளெல்லாம் என்ன செய்கிறது? இந்த பூமியிலே நாம் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாதபடி அதற்கு தடையாக பல காரியங்களை இவைகள் என்ன செய்கிறது? உண்டாக்குகிறது. எடுத்துக்காட்டிற்கு கடந்த 3 ஆண்டுகளாய் கொள்ளை நோய் நிமித்தம் சபைகள் மூடப்பட்டு திறந்து இப்படி நாம் கர்த்தரை ஆராதிக்க முடியாதபடிக்கு பெரிய தடை, எங்கும் சென்று ஊழியம் செய்ய முடியாதபடி தடை, சுவிசேஷ கூட்டங்கள் இப்பொழுது நடத்த முடியவில்லை. இப்படி தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு சில வேளைகளில் இந்த உலகத்தில் காணப்படும் அழிவுகள் தடைகளை என்ன செய்கிறது? உண்டாக்குறது. அப்போ இந்த தடைகளை எப்படி இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கொண்டு எப்படி வெற்றிகரமாக தேவனுடைய சித்தத்தை செய்வது என்ற சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அவசியம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுது. அந்த சத்தியத்தை தான் இப்பொழுது நாம் என்ன செய்கிறோம்? தியானிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் இயேசு சிலுவையில் செய்த நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிற அந்த ரட்சிப்பு, அவருடைய பாடுகள், அவருடைய இரத்தம், இவைகளை குறித்த அறிவு, அதை நம்முடைய வாயினால் அறிக்கை செய்யும் போது நாம் பிசாசின் மேலும் அவருடைய கிரிகள் மேலும் என்ன செய்கிறோம்? ஜெயம் கொள்ளுகிறோம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதனால தான் இந்த சத்தியங்களை தியானிக்க ஆரம்பித்தோம். அப்போ இந்த சத்தியங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்னாடி, அதற்கு முன்பாக ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் அளிக்க வேண்டும். அது என்னது? இந்த உலகில் காணப்படும் இந்த அழிவுகளுக்கு காரணம் என்ன என்பதை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். வெளிப்படுத்தல் 12:12 எப்படி பிசாசானவன் தான் இந்த அழிவுகளை உண்டாக்குகிறான் என்ற சத்தியத்தை நாம் தெளிவாக கற்றுக்கொண்டு வருகிறோம். அதுக்கு பல வசனங்களை பார்த்தோம், பல எடுத்துக்காட்டுகளை வேதத்திலிருந்து என்ன செய்தோம்? பார்த்தோம். இப்போ தேவ பிள்ளைகளை, இந்த வாரம் இந்த சத்தியத்தை இன்னும் கொஞ்சம் அறியும்படிக்கு நாம் புதிய ஏற்பாட்டிலே சில எடுத்துக்காட்டை நம்ம என்ன செய்வோம்? பார்ப்போம். பாருங்க, அதற்கு முக்கியமாக இப்பொழுது நாம் மார்க்கு 5ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். பாருங்கள், மார்க்கு 5ஆம் அதிகாரத்துக்கு நாம் செல்வோம். தேவ பிள்ளைகளே, இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு லேகியோன் பிசாசினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷனை விடுதலையாக்குறதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கிறேன். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேகந்தர விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான்.
அவன் இயேசுவை தூரத்தில் கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு. தேவ பிள்ளைகளே, இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு அசுத்தாவினால் கட்டப்பட்ட ஒரு மனுஷனை என்ன செய்கிறார்? விடுதலையாக்கும்படி இங்கே அவன் வசிக்கும் அந்த கதரேனுடைய நாட்டிற்கு என்ன செய்கிறார்? படகிலே வருகிறார். இப்போ இந்த மனிதன், இந்த அசுத்தாவியினால் பாதிக்கப்பட்ட அந்த மனிதன் இயேசு வருகிறதை கண்டு என்ன செய்கிறான்? ஓடி வந்து பாருங்க, இயேசு முன்னாடி என்ன செய்கிறான்? விழுகிறான். இப்போ இந்த மனிதன் அசுத்தாவியினால் கட்டப்பட்ட மனிதன் என்று வாசிக்கிறோம். அப்போ பிசாசு இந்த மனுஷனை, இவனோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு அழித்திருந்தான் என்பதை இங்கே வாசிக்கிறோம். பாருங்கள், இதை வாசிக்கும் போதே பாருங்கள், பிசாசு எப்படிப்பட்ட அழிவுகளை ஒரு மனிதனோட வாழ்க்கையில கொண்டு வருகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். பாருங்கள், இந்த மனிதனோட வாழ்க்கையின் நிலைமை எவ்வளவு பரிதாபம் பாருங்க. இங்கே வேதம் சொல்லுகிறது, மார்க் 5:3, அவனோட குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்ததாம். யோசித்து பாருங்களேன், எல்லாரும் வீட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் இவன் அசுத்தாவியினால் பாதிக்கப்பட்டதுனால இவனுடைய குடியிருப்பு எங்கே இருந்தது? கல்லறைகளிலே. யோசிச்சு பாருங்க, இவ்வளோ ஒரு வேதனையான காரியம். பொதுவாக யாரும் கல்லறையில் போய் ரொம்ப நேரம் இருக்க மாட்டாங்க. நைட்லாம் ஆகிட்டா சில நேரம் பயம் உண்டாயிரும், அதனால் ஓடியே போயிடுவாங்க அந்த இடத்த விட்டு. ஆனால் இவனுடைய குடியிருப்பு எங்கே இருந்தது? கல்லறையில் என்ன செய்தது இருந்ததான். பாருங்கள், இவ்வளோ ஒரு வேதனை பாருங்கள். அப்போது அது மாத்திரம் இல்லை, இவனை சங்கிலிகளால் எப்படியா கட்டி வைக்கணும்னு முயற்சி பண்ணுவாங்களாம். ஆனால் இவன் சங்கிலிகளெல்லாம் என்ன செய்வானா? முறித்து போடுவானா. யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண மனிதன் வந்து சங்கிலியை முறிக்க முடியுமா? ஆனால் இவன் அசுத்தாவியினால் நிரப்பப்பட்டிருந்தபடினால் இவன் சங்கிலிகளெல்லாம் என்ன செய்தான்? முறித்து போட்டுட்டா. பாருங்க, இங்கே வேதம் சொல்லுகிறது, அவனை அநேகரம் விலங்குனாலும் சங்கிலினாலும் கட்ட முயற்சி பண்ணாங்க. ஆனால் அதெல்லாம் முறித்து போட்டான், தகர்த்து போட்டுருவானா. ஒருவனாயிலும் அவனை கட்டக்கூடாது இருந்தது. அவன் பக்கத்தில் யாருமே என்ன செய்ய முடியல, போக முடியல. அது மாத்திரம் இல்லை, இரவும் பகலும் மலைகளிலும் கல்லைகளிலும் இருந்து அவன் கூக்குரலிட்டு கொண்டிருந்தான். அவன் கூக்குரலிட்டு கொண்டிருந்தான். யோசித்து பார்க்கணும் தேவ பிள்ளைகளை, எவ்வளவு ஒரு வேதனையான நிலைமையிலே வாழ்ந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. நல்ல வீட்டில் நல்ல அழகான ஆடைகளை உடுத்தி நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய ஒரு நபரை பிசாசு கட்டி வைத்து அவனை கல்லறையிலே வாழ வைத்து யாரும் அவனை நெருங்க முடியாதபடி மிகவும் கொடிய மனிதனாய் அவனை மாற்றி, அதனால் அவனை கட்டணும் முயற்சி பண்ணி கட்ட முடியாமல் போயிட்டு இரவும் பகலும் பாருங்க ஊருக்கு வெளியே இருந்து கொண்டு கூக்குரலிட்டு கொண்டே இருந்தான். எவ்வளோ வேதனை பாருங்க, எவ்வளோ வேதனை. தேவ பிள்ளைகளே, இதுதான் பிசாசுங்க, இதுதான் பிசாஸ். இவன் யாருக்கும் நன்மை செய்யவே மாட்டான். ஏனென்றால் இவனில் ஒரு நன்மை கூட என்னது கிடையாது. இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் திருடுறது, கொல்றது, அழிக்கிறது, அவ்வளோதான். அப்போது இதை புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்க. ஏன்னா இன்னைக்கு மனுஷன் மத்தியில் பாரியா, அவன் பிசாசின்மானா இருக்கான், அவன் தான் ஆசீர்வாதமாக இருக்கான், பிசாஸ் தான் அவனை ஆசீர்வதிக்கிறான் அப்படின்னு சில நேரம் நம்ம வாயாத்திரன்னு சொல்கிறான். அவன் பொல்லாத மனிதனாக இருக்கான், அவன் கூட சமாதானமாக இருக்கான்னு சொல்கிறான். ஏன்னா பிசாஸ் தான் அவனுக்கு சமாதானத்தை கொடுக்கான். அல்லது பாருங்க, உலகத்தில் வியாதிகளும் வேதனைகளும் வந்துட்டா கர்த்தர் தான் இந்த வியாதியை ஏதோ ஒரு நோக்கத்துக்காக கொடுத்து என்னை சோதித்து என்னை அப்படியே பொண்ணாக மாற்றுறதுக்காக அவர் இந்த வியாதியை கொடுத்து என்னை வேதனைப்படுத்துகிறார் அப்படிங்கிறோம். எவ்வளவோ பாருங்க, இன்றைக்கு வேதத்தின் சத்தியங்களை ஜனங்கள் அறியாமல் இந்த உலகத்தில் ஏற்படும் தீமைகளுக்கும் கர்த்தருக்கும் தான் ஏதோ சம்பந்தம் இருக்கிற மாதிரி, அதை கர்த்தர் தான் அந்த தீமையை கொடுக்கிற மாதிரி, கர்த்தர் தான் அந்த அழிவை உண்டாக்குற மாதிரி பாருங்க தவறாக புரிந்து கொண்டு கர்த்தரை குறித்த ஒரு தவறான அறிவினால் நிரம்பி இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்க பாருங்க, கர்த்தர் தான் வியாதியை ஏதோ கொடுத்து நோக்கத்துக்காக கொடுத்தாரோ அப்படின்னு சொல்லி மனசில் இருதயத்தில் நினச்சிட்டு, ஆனால் அந்த வேதனையை தாங்க முடியாமல்
ஆண்டவரே அந்த வியாதியிலேருந்து விடுவீங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்க, இருதயத்தில் தப்பான நம்பிக்கை வச்சுட்டு ஜெபிச்சா எப்படி பதில் வரும்? ஏனென்றால் மத்தேயு 21:22 சொல்லுது, நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்டுக்கொள்கிறோமோ அவைகளை தான் பெற்றுக்கொள்வோம்னு சொல்லி. அப்போ இருதயத்தில் சந்தேகத்தோடு நிரம்பி இருக்கும்போது எப்படி ஜெபத்துக்கு பதில் வரும்? அதனால தான் இன்னைக்கு அநேகர் இருதயத்தில் குமிறி கொண்டிருக்கிறார்கள். ஐயோ எனக்கு இந்த விடுதலை வரலையே, ஐயோ ஆண்டவர் எனக்கு இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கலையே, இப்படின்னு சொல்லி தங்களோட வாழ்க்கையில் உள்ள வேதனைகளுக்கு கர்த்தர் தான் காரணம்னு சொல்லி அவங்க கர்த்தரை குற்றம் சாட்டி கொண்டு பாருங்க, இன்றைக்கு கர்த்தரோடு ஒரு நல்ல உறவை அனுபவிக்க முடியாமல், கர்த்தரோடு ஒரு நல்ல உறவிலே வாழ முடியாமல் இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள்? அநேக தேவ பிள்ளைகள் வேதனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன? தவறான புரிந்து கொள்ளுதல். வேதத்தின் அடிப்படை இந்த உலகத்தின் அழிவுக்கு யார் காரணம்? அழிவு உண்டாக்குறது யாரு? இயேசு எப்படி ஜீவனை மட்டும் தான் கொடுக்கிறவர், அழிவை உண்டாக்குறதெல்லாம் பிசாசு என்ற அடிப்படை தேவனுடைய குணாதிசயத்தை குறித்தும் பிசாசனுடைய குணாதிசயத்தை குறித்த அந்த அடிப்படை புரிந்து கொள்ளுதல் இன்றைக்கு அநேகருக்கு இல்லாதபடினால் இன்றைக்கு பாருங்க, அநேகர் இன்னைக்கு குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நாம் வாழுகிற இந்த உலகமெங்கும் கொள்ளை நோயினால் பாதிக்கப்படுகிற இந்த காலகட்டத்தில் இது அநேகரோட உள்ளத்தில் இன்னும் அதிகமான குழப்பத்தை தான் என்ன செய்கிறது? உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. அதனால தான் இந்த சத்தியம், இந்த வேத வசனங்கள் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் பாருங்க. யோசித்து பாருங்க, இன்றைக்கு உலகத்தில் உள்ள நேருடைய நிலைமை எப்படி இருக்குது? இப்படிதான் இருக்குது. இன்னைக்கு வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டிலே சந்தோஷமாக என்ன செய்ய முடியல, குடியிருக்க முடியல, தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். எவ்வளவோ மன உளைச்சல், வியாதியினால் வருகிற வேதனை மட்டும் இல்லை, இவ்வளோ மன உளைச்சல், பல வேதனைகளை அனுபவிக்கிறாங்க. யோசித்து பாருங்க. அப்போ அந்த வேதனை யாரால் வந்தது? எப்படி வருது? நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளை. இந்த வசனங்களை வாசிக்கும் போதே நமக்கு தெரியுது, இந்த வேதனைகளுக்கு பின்னாடி காரணம் யார்? பிசாசு. அவன் நம்மை நம்மளை வாழ விடக்கூடாதுன்னு சொல்லி, இந்த பூமியில் ஒரு சமாதானமாக சந்தோஷமாக நம்மளை வாழ விடக்கூடாதுன்னு சொல்லி அவன் நமக்கு விரோதமாக வியாதிகளையும் நோய்களையும் கொண்டு வந்து நம்மை வாதித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை அவன் நரகமாக என்ன செய்கிறான்? மாத்திரான். நாம் கடந்த வாரம் வாசித்தோம், யோபனுடைய வாழ்க்கையில் எப்படி அவ்வளோ பெரிய அழிவு வந்ததுன்னு சொல்லி. சாத்தான் தெளிவாக சொல்லி, சாத்தான் யோபுவை உச்சந்திலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பருக்களால் வாதித்தான். இவ்வளோ வேதனை பார்த்தீங்களா? பிசாசு மனிதனை வேதனைப்படுத்துகிறவனா இருக்கிறான். இந்த அடிப்படை சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகளே. இதை நீங்கள் புரிந்து கொள்ளாத வரைக்கும் உங்களுடைய விசுவாசம் வேலை செய்யாது. உங்களுடைய ஜெபத்திற்கு நீங்கள் முழுமையாய் பதில் பெற முடியாது. பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. பிசாசின் கிரியைகளை நீங்கள் கட்ட முடியாது. இயேசுவின் நாமத்தில் இருக்க அதிகாரத்தை நீங்கள் செயல்படுத்த முடியாது. பாருங்க, ஏன்னா இருதயத்தில் ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் இருக்கிறதுனால. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பாருங்க, இங்கே மார்க் 5 இந்த அசுத்தாவி எந்த அளவுக்கு இந்த மனுஷனை கட்டி வந்தா பாருங்க. கல்லறையிலே வாழுகிறவனா வாழ்க்கையை மாத்திட்டான். நாளெல்லாம் பாருங்க கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டானா. ஆனா தேவ பிள்ளைகளே, இவ்வளவு அழிவை உண்டாக்கின பிசாசின் கையிலிருந்து இவனை விடுவிக்கும்படி இயேசு இவனை என்ன செய்யறார்? தேடி வரார். இயேசு தேடி வருகிறார். அதுதான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து யார்? பிசாசு நம்முடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று சொல்லி வைராக்கியமா இருக்கும் போது என்னை பிசாசின் கையிலிருந்து விடுதலையாக்கி எனக்கு ஜீவன் அளிக்கும்படி இயேசு கிறிஸ்து அவன் பிசாசு நம்மை அழிக்க வேண்டும் என்று இருக்கிற வைராக்கியத்தை காட்டிலும் இயேசு கிறிஸ்து எனக்கு ஜீவனை அளிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பிசாசை காட்டிலும் கோடி மடங்கு என்னோட வாழ்க்கையில அவருடைய ஜீவனை எனக்கு தந்திரல வேண்டும் என்று சொல்லி அவர் மிக மிக வைராக்கியமாக இருக்கிறார்.
அதனால தான் பாருங்க, இங்கே இயேசு ஒரு போட்டை பிடிச்சி புயல் காற்று அடித்து அவரை அந்த போட்டை கவிழ்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு புயல் காற்று வந்தபோது அந்த புயல் காற்றெல்லாம் அதட்டி பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த மனிதனை தேடி வரார். இவன் இயேசுவை தேடி போல, இயேசு இவனை தேடி வரார். இந்த ஒருத்தனுக்காகவே அவர் போட்ல ஏறி வராரு பாருங்க. இதாங்க தேவ அன்பு, இதான் இயேசுவின் அன்பு. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எவ்வளோ ஒரு நல்ல தேவனை நாம் சேவிக்கிறோம். அவரை இவ்வளோ பெரிய ஒரு நல்ல தேவனை போய் அவர் தான் கொள்ளை நோய் ஏதோ ஒரு காரணத்துக்கு அனுமதித்தாருன்னு சொன்னால் அதை காட்டிலும் ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் எதுவுமே என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது பாருங்க. இவ்வளோ ஒரு வேதனையான அதாவது அதுவே ஒரு பிசாசின் பொய்யை நம்பி நான் ஏமாந்து போனேன் என்ற அர்த்தம் பாருங்க. இயேசு என்னை இந்த கொள்ளை நோயிலிருந்தும் இன்னும் இந்த உலகத்தின் அழிவிலிருந்து ரட்சிக்கும்படி தான் அவர் என்ன செய்திருக்கிறார், தேடி வந்திருக்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்து. தொடர்ந்து இன்னொரு சம்பவத்தை வாசிக்கலாம் பாருங்க. மார்க்கு 9ஆம் அதிகாரத்துக்கு நாம் செல்வோம் பாருங்க. அங்கே பாருங்க, இங்கே வேதம் பாருங்க, இங்கே ஒரு பிசாசினால் பாதிக்கப்பட்ட ஒருவனை இயேசு என்ன செய்கிறார், விடுவிக்கிறார். அப்போது அந்த பிசாசு அந்த பையனுக்கு செய்த வேதனையை அவனோட தகப்பன் என்ன செய்கிறார், இங்கே வர்ணிக்கிறார் பாருங்க. இங்கே வேத வசனத்தில் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். மார்க் 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலேருந்து உங்களுக்கு வாசிக்கிறேன். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலக்களித்து அவன் தரையிலே விழுந்து நுரைத்தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறுவயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரும் தள்ளிற்று. நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே பாருங்க, ஒரு பிள்ளையை தகப்பன் இயேசுவினிடத்தில் கொண்டு வருகிறார். எப்படிப்பட்ட நிலைமையில் கொண்டு வருகிறார்? அந்த பிள்ளை பாருங்க அசுத்தாவியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். எவ்வளோ நாளாக, நெடுங்காலமாக, பல நாட்களாய் அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான். நெடுங்காலமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறான். எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கான்? அந்த அசுத்தாவி அந்த பிள்ளைக்கு என்ன செய்ய பார்த்துச்சான் பாருங்க. அது இவனை கொல்லும்படிக்கு. பார்த்தீங்களா தேவ பிள்ளைகளை, பிசாசு ஒரு இடத்துக்கு வந்தால் எந்த நன்மையும் வராது. ஒரு இடத்துக்கு பிசாசு வந்தாலே அவன் கொல்றதுக்கு தான் வரான். இவ்வளோ அழகாக வேதம் சொல். அவனை கொல்லும்படிக்கு அந்த அசுத்தாவி அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் அந்த பிள்ளை என்ன செய்யிட்டு தள்ளிட்டு பாருங்க. எவ்வளோ வேதனை பார்த்தீங்களா? அந்த அசுத்தாவி அந்த பிள்ளைய தீயிலும் தண்ணீரில் தள்ளி விட்டு எப்படியே அவனை கொண்டுடணும்னு சொல்லி அவனுக்குள்ளே இருந்து கிரியை செய்தது. ஆனால் இயேசு என்ன செய்தார் பாருங்க. இங்கே மார்க் 9:25 அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறது இயேசு கண்டு அந்த அசுத்தாவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினான். அப்பொழுது சத்தமிட்டு அவனை மிகவும் அலக்களித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்தவனைப் போல் போனான். அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு ஒரு இடத்துக்கு வந்த உடனே எப்படி ஜீவன் உண்டாயிருக்கு பார்த்தீங்களா? வந்த உடனே அவர் என்ன சொல்றாரு? அந்த பூமியும் செவிடுமான ஆவியை அதட்டி அவனை விட்டு புறப்பட்டு போகும்படி கட்டளையிடுகிறார். பாருங்க, அந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு வெளியே போகும்போது கூட அவனுக்கு மிகுந்த அவன் ஒருவேளை செத்து போயிட்டான் என்று சொல்லத்தக்கதாக அவனை பாருங்க அலக்கழித்து தான் அவனை விட்டு புறப்பட்டு போகுது. அதுதான்
புரிஞ்சுக்கணும் பாருங்க. இதுதான் பிசாசு, அவன் ஒரு அழிக்கிறவன். ஆனால் இயேசு பாருங்க இந்த மகனை விடுவித்து பாருங்க அவனுக்கு ஒரு புது வாழ்வை என்ன செய்கிறார், தருகிறார். எவ்வளோ ஒரு நல்ல தேவன் பார்த்தீங்களா நம்முடைய ஆண்டவர். தேவ பிள்ளைகளை, இதுதான் நம்முடைய ஆண்டவர். பாருங்க மார்க் 5 அந்த கல்லறைகளிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நபரை இயேசு எப்படி விடுவிக்கிறார் பாருங்க. வேதம் சொல்லுகிறது மார்க்கு 5ஆம் அதிகாரத்தில் பாருங்க, மார்க்கு 5ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிக்கிறேன். இயேசுவினிடத்தில் வந்து லேகோன பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரந்தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, லேகியோன் பிசாசினால் பாதிக்கப்பட்டவனே இயேசு என்ன செய்தார், விடுதலையாக்கி வஸ்திரம் இல்லாதவனை வஸ்திரம் தரிக்க வைத்து, கூக்குலிட்டு கத்தி கொண்டிருந்தவனை உட்கார வைத்து அவனை புத்தி தெளிவடைய செய்தார். ஹல்லேலூயா. மறுபடியும் அவனுக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்தார். இதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிசாசு அழிக்கும்படி வருகிறான், ஆனால் இயேசுவோ ஜீவனை கொடுக்கும். பிசாசின் நிமித்தம் வாழ்வை இழந்து போன நமக்கு ஜீவனை கொடுக்கவும், இந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் என்ன செய்தார், வந்தார் பாருங்க. இதை ரொம்ப அழகாக வாசிக்கிறது பாருங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் மிக அழகாக வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறேன்னு பாருங்க. நசரேனாகி இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறவராயும் சுற்றி திரிந்தார். இப்போ பாருங்க, பிசாசு என்ன பண்றான், அவ்வளோ பேர் என்ன பண்றான், அவன் அடிமைப்படுத்தி விடுகிறான். தன்னுடைய வல்லமையினால் பாவத்துக்கு அடிமையாக்கிறான், சாபத்துக்கு அடிமையாக்கிறான். ஆனால் இயேசுவோ பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட நம்மை குணமாக்கி விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். அதுதான் அவர் செய்கிறவராக இருக்கிறார். அவர் எங்கு சென்றால் என்ன செய்தாரா, நன்மை செய்தார். தேவன் இயேசுவோடு இருந்தபடியினால் இயேசு எங்கு சென்றாலும் நன்மை செய்தார். அது மாத்திரமல்ல, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் என்ன செய்தார், குணமாக்கினார். எவ்வளவு நல்ல தேவன் பார்த்தீங்களா? பிரியமானவர்களே, இதுதான் வேத சத்தியம். இதுதான் வேத சத்தியம். இதுதான் வேத சத்தியம். இனிமேலும் நீங்கள் வஞ்சிக்கப்படாதிருங்கள். கடைசி காலத்திலே கடைசி கால அறிகுறிகளை நாம் மத்திய 24 வாசிக்கும் போது ஆச்சரியமான ஒரு காரியம் என்னவென்றால் கடைசி காலத்தின் அறிகுறிகள் முதல்ல கொள்ளை நோயும் பஞ்சமும் யுத்தங்களின் செய்தியும் கிடையாது. முதல் அறிகுறி எனது வஞ்சிக்கப்படுதல். இன்னைக்கு அநேகர் வஞ்சிக்கப்படுகிறார்கள். என்ன வஞ்சகம்? உலகத்தின் அழிவுகளுக்கு கர்த்தர் தான் காரணம் அப்படின்றாங்க. கர்த்தரையே அனுமதித்தார்ன்றாங்க. பிசாசு கொண்டு வர அழிவுக்கு கர்த்தர் பேரில் குற்றம் சாட்டுகிறார்கள் பாருங்க. இது ஒரு வஞ்சகம். தேவ பிள்ளைகளே, வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அழிவுகளுக்கு காரணம் பிசாசு என்பதை நன்றாய் இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள். இனியும் வாயை திறந்து அறியாம கூட இப்படி பேசிடாதீங்க. என்ன நோக்கத்துக்காக கர்த்தர் இந்த கொள்ளையை அனுமதிச்சாருன்னு தெரில பிரதர். அந்த நோக்கம் நிறைவேற வரைக்கும் அது இருக்கும், அப்புறம் கர்த்தரை எடுத்து போட்டுருவார். இப்படிப்பட்ட சத்தியத்துக்கு புறமான அறிவீனமான எண்ணங்களிலிருந்து கர்த்தர் இந்த நாளில் உங்களை விடுவிப்பாராக இயேசுவின் நாமத்தில். இப்படிப்பட்ட சத்தியத்துக்கு புறமான எண்ணங்கள் கொண்டிருக்க வரைக்கும் நாம் பாருங்க விடுதலைக்காக ஜெபிக்க முடியாது. ஜெபித்தாலும் அந்த ஜெபத்துக்கு பதில் வராது. ஏன்னா தவறான எண்ணம் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு விரோதமான எண்ணம் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஜீவாதிபதியாக இருக்க அவர் தான் இந்த உலகத்தின் அழிவுகளுக்கு காரணம் என்று சொல்லும்போது அது மிகுந்த ஒரு தவறான எண்ணம். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தாமே உங்களுடைய எண்ணங்களை இந்த நாளிலே சரியாக்குவாராக. கர்த்தர் ஜீவாதிபதி என்றும்
பிசாசுதான் இந்த உலகத்தின் அழிவுகளுக்கு காரணம், அவன்தான் மரணத்தின் அதிபதி என்பது சத்தியத்தை உங்கள் இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி அது உங்கள் இருதயத்தில் பதிய செய்வாராக இயேசுவின் நாமத்தில். தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியத்தின் அடிப்படையில் நாம் எல்லாரும் இப்பொழுது ஜெபிக்கலாம். அந்த நாளில் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி இந்த வேளையில் உண்மையிலே பாருங்கள், ஒரு வைராக்கியத்தோடு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலே மனதை சரியாக்க ஆண்டவர். இனி நான் பிசாசின் பொய்களை நம்பி கெட்டு போயிடக்கூடாது, தவறான எண்ணங்களுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. ஆண்டவரே, நீங்கள் தான் ஜீவாதிபதி என்றும் பிசாசு தான் உலகத்தின் அழிவுகளுக்கு காரணம் என்ற இந்த அடிப்படை எளிமையான சத்தியத்தை இனி நான் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது, சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 10:10 சொன்ன அந்த சத்தியத்தை நான் சரியாக புரிந்து கொள்ளணும், அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அதனால நாம் செபிக்கலாமா? கர்த்தரோட உதவியை கேட்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் ஆண்டவரே. அதனால நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கடந்த 4 வாரங்களாக வேதத்திலிருந்து தெளிவாக எங்களோடு பேசி யோவான் 10:10 தெளிவாக விளக்கி சொன்னீர் ஆண்டவரே. பிசாசனா யாரு தெளிவாக சொன்னீர். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான் என்பதை அந்த சத்தியத்தை வேதம் முழுக்க இருந்து பல எடுத்துக்காட்டின் மூலம் நாங்கள் கற்றுக்கொண்டோமே. உலகத்தில் உள்ள அழிவுகளுக்கு பிசாசு மாத்திரமே காரணம் என்பதை நாங்கள் தெளிவாய் கற்றுக்கொண்டோம். அதே நேரத்தில் ஆண்டவரே, எங்களை ரட்சிக்கும்படி ஜீவாதிபதியாகிய இயேசு அவர் எங்களை ரட்சிக்கும்படி தான் வருகிறார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு அழிந்து கொண்டிருக்கிற எங்கள் வாழ்வை ரட்சிக்கும்படி தான் இயேசு கிறிஸ்து எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருகிறார். அவரை ஜீவனை மாத்திரமே கொடுக்கிறவர், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும்படி எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறவர் என்ற சத்தியத்தை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே. நாளிலே இந்த சத்தியங்களை நம்முடைய பிள்ளைகள் ஆழமாய் அறிந்து கொள்ளும்படி மனக்கண்கள் பிரகாசம் ஆகட்டும் ஆண்டவரே. கண் திறக்கப்படுவதாக எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய ஏத்தோடும் தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. அதன் மூலம் கர்த்தர் தான் இந்த வியாதி எனக்கு கொடுத்தார், கர்த்தர் தான் ஒருவேளை இந்த வேதனை அனுமதித்தார், இப்படிப்பட்ட தவறான எண்ணங்களிலிருந்து இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகள் விடுதலை ஆகட்டும் ஆண்டவரே. பிசாசு தான் அழிவுக்கு காரணம் என்பதை உணர்ந்து இந்த நாளிலிருந்து ஜபத்தில் இயேசுவின் நாமத்தில் பிசாசுக்கு உம்முடைய பிள்ளைகளை எதிர்த்து நிற்கட்டும், அவனுடைய கிரியைகளை கட்டட்டும் இயேசுவின் நாமத்தினால். இந்த நாளிலிருந்து உம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாசம் வேலை செய்யட்டும், இயேசுவின் நாமத்தில் இருக்க அதிகாரம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் அதன் மூலம் ஜெயம் எடுக்கட்டும் ஆண்டவரே. தடைகள் மேல் ஜெயம் எடுக்கட்டும், வியாதிகள் மேல் ஜெயம் எடுக்கட்டும், கடன் மேல் ஜெயம் எடுக்கட்டும், குறைவுகள் மேல் ஜெயம் எடுக்கட்டும். பெரிய காரியங்களை இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.